நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ்ச்செல்வி, இங்கே ஒரு நொடி கூட இருப்பது ஆபத்து. வா, நம் நாட்டிற்கு சென்று விடலாம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். வா மனோகரா, சரியான நேரத்தில் தான் திரும்பி வந்திருக்கிறாய். நம் பாரம்பரிய விழாவை சிறப்பாக கொண்டாடலாம். வாருங்கள். கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கான கமெண்ட்ஸ் என்ன ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கல்யாண் மாஸ்டர், கேன் வி ஸ்டார்ட் வித் யூ? கார்த்திக் அண்ட் ஸ்ரேயா, வெரி நைஸ் கான்செப்ட். புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ண கான்செப்ட். தேங்க்யூ. இட்ஸ் வெரி நைஸ். ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் பண்ணியிருந்தீங்க. எடுத்துக்கிட்ட சாங், உங்கள் மூவ்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ரெண்டு பேர் ஃபேஸுமே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. பாடி லாங்குவேஜ் இன்னும் அக்கஸ்டம் ஆகலை உங்களுக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் நிறைய வாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் நல்லா வரும். ஏன்னா பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஷுட் டான்ஸ் அஸ் அ ஹோல். சின்ன மிஸ்டேக்ஸ், ஏதோ கிளம்ஸி கை பிடிக்கும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஏதோ டவுட்ஃபுல் ஃபேஸில் வந்து நிறைய டவுட் இருந்துச்சு. ரெண்டு பேர் ஃபேஸ்லையுமே சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு. அண்ட் there was a little bit clumsiness here and there. But I like the concept ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் மூமெண்ட்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன மிஸ்டேக்னால இட் வாஸ் அங்கங்கே கொஞ்சம் எனக்கு வந்து ஐ கேம் அவே ஃப்ரம் த சாங் அண்ட் தென் வென்ட் பேக். அது மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் த ஒன்லி திங் ஐ சா.
ஓகேங்களா? ஓகே மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். ரம்பா மேம், உங்களோட கமெண்ட். Shreya, when you're dancing for the old songs, different songs பண்ணும்போது அந்த ஆடாம ஆடிக்கிற அந்த சாங் பண்ணும்போது இட்ஸ் லைக் பேத்தட்டிக் அண்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணும். ஸோ அந்த சாங்க்கும் அடுத்த டுவெட்டுக்கும் அதுக்கும் வேரியேஷன்ஸ் வேணும். பாடி லாங்குவேஜ் வைஸ் எவ்ரி திங் யூ டான்ஸ் த சேம், ஒரே மாதிரி பண்ணியிருக்கீங்க. மூமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பேக்ரவுண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் கை இது கூட கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் லைக், ஏன்னா மற்றவங்க எல்லாருமே குரூப்பாக ஆடும்போது நீங்கள் மட்டுக்கு தனியாக ஆடுற மாதிரி இருந்தது. யூ ஆர் நாட் இன் டு தட் ஜெல்லிங் இன் டு த குரூப், அந்த மாதிரி இருந்தது. அதர்வைஸ் யூ ஹாவ் அ வெரி குட் காஸ்டியூம் நீங்கள் போட்டிருக்கீங்க இன்னைக்கு, வெரி ரெட் ப்ரிட்டியாக இருக்கீங்க. இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இந்த கிளாசிக் ரவுண்டில் தான் நிறைய பண்ணலாம். இப்போ நார்மலாக யூஸ்வலி இப்போ இந்த காலத்தில் போடுற மாதிரி காஸ்டியூம் தான் போட்டிருக்கீங்க. whereas கார்த்திக், there's lot of difference in கார்த்திக். ஏன்னா போன எபிசோட் கார்த்திக்கு சங்கீதா அவங்க சொன்ன கமெண்ட்ஸ் நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டு ஹேர் எல்லாம் நல்லா ஜெல் பண்ணி you're looking very nice கார்த்திக். கொரியோகிராஃபி கூட இந்த வாட்டி அழகாக எடுத்திருக்கீங்க, ஒரு சின்ன கான்செப்டோட எல்லாம். பட் ஆஸ் கல்யாண் மாஸ்டர் செட் கொஞ்சம் அந்த கிளம்ஸினஸ் இருந்தது. வேறஸ் கார்த்திக் நீங்கள் வந்து லிரிக்ஸில் தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. டான்ஸ் ஆடும்போது யூ ஆர் யூஷுவல் கார்த்திக், நார்மல் கார்த்திக்கு வந்துட்டீங்க. ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துருக்கலாம். அதர்வைஸ் இட்ஸ் அ க்யூட் கான்செப்ட் உங்களது. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சீ, இந்த வாட்டி கிளாசிக் ரவுண்டில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் எடுப்பாங்கன்னு. பிகாஸ் இது ரொம்ப டஃப்பான இது மச்சா, எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே. ஐ வாண்ட் டு சீ ஹூ வில் டேக் த பெஸ்ட் பர்ஃபார்மர் அமாங் யூ ஆல்.